வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்று பார்க்க போவது கனடா vs பாகிஸ்தானுக்கு இடையில் நடைபெற்ற 2020 உலகக்கிண்ண போட்டி. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி கனடாவை துடுப்படுத்த அவர்களுக்கு அழைத்தது. கனடா 106 ரன்களை பெற்று 7 விக்கெட்டை இழந்தது 20 ஓவர்களின் முடிவில். ஆரோன் ஜோன்சன் மட்டும்தான் 52 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 4 சிக்சர்கள், 4 பவுண்டரிகள். அவரை தவிர வேறு யாராலும் கனடா அணியினால் ஓட்ட எண்ணிக்கையை பெற முடியவில்லை. கனடா ஒரு 130-140 அடித்திருந்தால் இன்று பாகிஸ்தானுக்கு மிகவும் சவாலாக இருந்திருக்கும். ஏன், பாகிஸ்தான் தோற்றாலும் ஆச்சரியம் இல்லை என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். பந்துவீச்சை பார்க்க போனால் பாகிஸ்தான் ஷஹின் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப், இமாட் வசீம் அனைவரும் தலா 4 ஓவர்களை பந்து வீசி இமாட் வசீமை தவிர அனைவரும் விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டார்கள். இதில் சிறந்த பந்து வீச்சாளராக முகமது அமீர் 4 ஓவர்கள் 13 ரன்கள் மட்டும்தான் கொடுத்திருந்தார், 2 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டு. 107 ஓட்ட வெற்றி எண்ணிக்கையை நோக்கி களம் இறங்கியது பாகிஸ்தான். இன்று பாகிஸ்தான் சிறப்பான பேட்டிங் ஆர்டரை செய்திருந்தார்கள். முகமது ரிஸ்வான், சயீம் அயூப் தான் களத்தில் இறங்கினார்கள். 1 டவுனாக பாபர் அசாம் வந்திருந்தார். அதுதான் அவர்களுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட் என்று சொல்லலாம். இதை முதலே பாகிஸ்தான் அணி செய்திருக்க வேண்டும். இந்த உலக கோப்பையில் 17.3 பந்துகளில் தான் பாகிஸ்தான் அணி வெற்றி எண்ணிக்கையை பெற்றுக்கொண்டது. முகமது ரிஸ்வான் 53 ரன்களை எடுத்துக்கொண்டார். 53 பந்துகளில் 2 பவுண்டரிகள் உட்பட 1 சிக்சர்களை அடித்து. பாபர் அசாம் 33 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இவர்கள் இருவரும் தான் வெற்றியை இன்று உறுதி செய்தார்கள் பாகிஸ்தானுக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தான் அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறது என்று. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.